வணக்கம், கண்டிகேசன் பேசுகிறேன். என்னங்க இன்றைக்கி அமாவாசை பூஜை முடிஞ்சுதா? நம்ம வீட்டில் முடிஞ்சிட்டுங்க. என்னம்மா இன்றைக்கி? ஹலோ, வணக்கங்க. வாய்ஸ் தான். வாய்ஸ் தான். இன்னைக்கு வந்து அமாவாசை பூஜை எல்லாம் முடிச்சாச்சுனாங்க. இன்னைக்கு வந்து பொங்கணுங்க எங்கள் வீட்டில். ஆமாம், மகிழ்ச்சி பொங்கணுன்ற மாதிரி தோசை பொங்கணும். ஆமாம், எல்லாருமே முன்னோர்கள் வழிபாடு பண்ணிட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால செய்துட்டேன் நான். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு, கத்திரிக்காய் இருக்கா பாருங்க, இருக்கு கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு, காலிஃப்ளவர் நேற்று கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணேன். இன்னைக்கு மீதி காலிஃப்ளவர்ல ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேங்க நான். வாழைக்காய் வறுத்து வச்சிருக்கேன். இங்க காக்காக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. முன்னோருக்கு நம்ம வைக்கணும் தான் சாப்பாடு வைக்கணும். ஓகேங்களா? நீங்களும் எதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்யுங்க. அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம ப்ரே பண்ணியிருப்போம், நம்மளை ப்ளஸ் பண்ணுவாங்க. அதான் விஷயம். ஓகேவா? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிடலாமா? இந்த இன்னும் கும்பமேளாவுக்கு ட்ரெயினில் போகிறாங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு விவசாயம் ஒரு பெரிய பணக்காரன் போகிறாங்க. அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணுன்னால, ஏன்னா இன்னும் எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியாது. நைட் டைமில் மாத்திரை போட்ட பிறகு தூக்கம் வராது. அதனால் அந்த அவர் சொல்கிறார், பணக்காரன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள் விவசாயி தானே, நம்மளுக்குள்ளே ஒரு கேம் வச்சுக்கலாமா, ஒரு விளையாட்டு கேம் சொல்லுங்கள் என்ன. ஆனால் இது சும்மா இல்லைப்பா, பந்தயம் கேம்னாரு. ஐயோ என்ன, நான் தோத்துட்டேன்னா நீ ஏன்னா கேள்வி நான் தோத்துட்டேன்னா உனக்கு 50 ரூபா நான் தரேன், சாரி 100 ரூபா தரேன். நீ தோத்துட்டேன்னா எனக்கு நீ 5 ரூபா கொடு போதும் அப்படின்றது. விவசாயிலாம் பரவாயில்ல, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு மாற்றி கேள்வி கேட்டும் போகிறாங்க. இவர் ஒன்று கேட்குறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு. இவர் என்ன கேட்குறாருன்னா, பணக்காரர் வந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவன் விவசாயி வந்து, அவன் விவசாயிக்கு தரையை தானே பார்த்துட்டு விவசாயம் பண்ணவர். அவர் தெரியல சாமி எனக்கு அப்படின்றாரு. அப்போ நீ தோத்துட்ட, அதுக்கு ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாரு. சரின்ட்டு அவன்கிட்ட வந்து 5 ரூபா வாங்கிட்டார். யாரும் விவசாயிகிட்ட வந்து வாங்கிட்டாருங்களா? இது இப்படி போகும்போது இதே மாற்றி கேட்குறாங்க. ஒரு 1/2 hour ஆகிட்டு, தூக்கம் வரப்போகுதுன்ட்டு, சரிப்பா இதான் லாஸ்ட் கேள்வி, எதுனா நீ கேளு. அவன் விவசாயி யோசிக்கிறார். சரிங்க, உடனே இவர் பணக்காரன் என்ன சொல்கிறான், இது லாஸ்ட்டு கேள்வி, அதனால் நான் 500ன்றதை 1000 ஆகிக்கிறேன், நீ 50 ரூபான்றதை 100 ரூபா ஆகிக்கோ அப்படின்றார். ரைட், சரி இதான் லாஸ்ட்டு கேள்வி, இது மேலே கேள்வி கிடையாதுன்றா. ரைட். விவசாயி கேட்குறாரு, மலை ஏறும்போது 3 கால்லையும் இறங்கும்போது 4 கால்லையும் இறங்குற மிருகம் எதுன்னு கேட்குறாங்க. உடனே இந்த பணக்காரருக்கு ஒன்றுமே புரியல. எதுவாக இருக்கும், டைம் எடுத்தே சொல்லு சாமி, ஒன்றும் கவலை இல்லைன்ட்டு அவர் மேலே போய் படுத்துறாரு. படத்தில் இவர் யோசிக்கிறாரு, இது யூடியூப் அது என்னென்னு பார்க்குறாரு, ஒன்றுமே புரியல. அப்புறம் விவசாயி கேட்குறாரு, கூப்பிட்டு எழுப்புறாரு. என்ன எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு படுத்துட்ட, உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரிலன்னு. அப்போ கொடுங்க. சரி, நான் 1000 ரூபா கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அவனை மறுபடியும் விவசாயி சொன்னார். இவர் அவனை தட்டி எழுப்பி, என்னப்பா நீயே பதில் சொல்லிடுறாரு, இந்தாங்க 100 ரூபா எனக்கு